மகத்தான சான்றுகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே தான் ஈமானிலே நமக்கு வலு கிடைக்கும், ஈமான் நமக்கு அதிகரிக்கும், ஈமானிலே ஒரு உற்சாகம் ஏற்படும். ஈமானுடைய வரமாக திகழ்ந்தவர்கள் தான் அருமையான சஹாபாக்கள். மரணம் என்பது ஒரு தடவை தான் தருகிறான், அதற்கு பிறகு நதீஜாவா ரிசல்ட் என்பது கபரிலே, மஹ்ஷரிலே, மர்மையிலே. ஆனால் இந்த அருமைக்குரியவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் 16 வயது சின்னஞ்சிறியவர், மனைவியே மேலாக வைத்துக்கொண்டு தாயை காலால இத்ததான் செய்யல. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்தில் எவருக்கும் கட்டுப்படக்கூடாது. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் துடியா துடி சொல்றாங்க, களத்தில் என்று சொல்றாங்க, உயிர் போகக்கூடிய கட்டத்தில் சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அடி, அந்த அடி பயங்கரமான அடி முகத்தில். அந்த மாதிரி எந்த விதத்தில் ரசூலுல்லாஹ் அடிபட்டதே இல்லை. வருஷத்தில் ஒரு நாள் நினைக்கிறோம் எந்த அளவுக்கு இரவு பகல் பாராம பாசம் வச்சாங்க. நாம என்ன பாசம் வச்சிருக்கோம்? இவருடைய சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய சரித்திரத்தை என்ன செய்கிறோம்? ஈமானிய போராட்டம், ஈமானிய போராட்டம், தௌஹீத் போராட்டம், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தவர், யுத்த காலத்தில் நின்றவர், தாயை இஸ்லாத்துக்காக வேண்டி எதிர்த்தவர். இதுதான் சொல்லித் தரக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு தாரீஹு சஅத் இப்னு அபீ வக்காஸ். சஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாறு என்ற ஒரு உன்னதமிக்க தலைப்பு ஜும்மாவிலே தரப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, மகத்தான சான்றுகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே தான் ஈமானிலே நமக்கு வலு கிடைக்கும், ஈமான் நமக்கு அதிகரிக்கும், ஈமானிலே ஒரு உற்சாகம் ஏற்படும். ஈமானுடைய வரமாக திகழ்ந்தவர்கள் தான் அருமையான சஹாபாக்கள். அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆனில் பேசும் பொழுது இவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதுபோல நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அடித்து சூரத்துல் பக்ராவிலே எடுத்தெடுப்பிலே குர்ஆன் தான் பேசுகிறது. அருமைக்குரியவர்களே, இங்கே நாம் ஏன் இவர்களை நாம் ஆராய வேண்டும்? ஜும்மாவிலே எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள் அல்லாஹ் இடத்துல, அதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர்கள் இறந்து மரணித்து எவ்வளோ வருடங்கள் ஆகிவிட்டது. பெருமானார் காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஆனால் மேன்மைக்குரியவர்கள். இவர்களுடைய இடத்திலிருந்து பாடமும் படிப்பினையும் கொள்கை பிடிப்பிலே கிடைக்கும். இன்று ஜும்மாக்களை கேட்கிறோம், இங்கே நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை வாழ்கிறோம், குர்ஆன் சுன்னாவை தெரிந்து கொள்கிறோம், நம்மளோட தோல் நின்று தோல் கொடுக்கிறார்கள், ஸ்பான்சர் செய்வோம். ஆனால் கொள்கைன்னு வந்துவிட்டால் ஊரில் திருமண நேரத்தில் காற்றிலே பறக்க விடுகிறோம். அருமைக்குரியவர்களே, வாழ்வு என்பது அல்லாஹ் ஒரு தடவை தான் தருகிறான்.
மரணம் என்பது ஒரு தடவை தான் தருகிறான். அதற்கு பிறகு நதீஜாவா ரிசல்ட் என்பது கபரில், மஹ்ஷரில், மர்மையில். ஆனால் இந்த அருமைக்குரியவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் 16 வயது, சின்னஞ்சிறியவர். ஆனால் கொள்கை பிடிப்பில் பயங்கரமானவர். இவருடைய நிகழ்ச்சி இருக்கிறதே அதிபயங்கரமான செய்திகளாக இமாம் முஸ்லிம் அவர்கள், இமாம் புகாரி அவர்கள் இணைத்து கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட சஹாபியைத்தான் பார்க்க போகிறோம். இவர்கள் விஷயமாக திருமறை திருக்குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் இறங்கியது. அதில் ஒன்றுதான் அல்லாஹ் பேசுவான், பெற்றோர்களுக்கு நல்ல நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த சஹாபி யார்? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் 10 பேர்களில் இவங்களும் ஒரு ஆள். அந்த அளவுக்கு உன்னதமிக்கவர்கள். இவர்கள் விஷயமா குர்ஆனிய வசனம் இறங்கியது. அப்போ எந்த அளவுக்கு மேன்மைக்குரியவர்கள். வஸைனல் இன்சான, மனிதனுக்கு நல்ல உபதேசம் நாம் செய்தோம். அல்லாஹ் சூரத்துல் லுக்மானில் சொல்லி காட்டினான். பிவாலிதைஹி, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று, அவர்களுக்கு அன்பு காட்டுங்கள், அரவணையுங்கள் என்று இந்த வசனம் அவர்கள் விஷயமா இறங்கியது. இந்த வசனத்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னு பின்னால் தான் தெரியும் அவர்களுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், ஹமலத்து உம்முஹு வஹனன் அலா வஹனி. எல்லா பெற்றோர்களுமே கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், சிரமத்துக்கு மேல் சிரமம், பலகீனத்துக்கு மேல் பலகீனம். நம்மளை தாய் நம்முடைய வயிற்றில் வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். 10 மாதம் சுமக்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். லேசாக ஒரு தொந்தி வந்துட்டாலும் பாருங்களேன், காலை சாப்பிட்டோன்னே மதியம் சாப்பிட்டோன்னே தாங்க முடியலை தொந்தி. அது கொஞ்சம் சாப்பாடு இறங்கின பிறகு தான் நமக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குது. 10 மாதம் சுமந்தால் அது மட்டுமல்ல, அந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் சுமந்தது மட்டுமல்ல, 2 வருடங்கள் இரத்தத்தை பாலாக உற்பத்தியாக்கி அல்லாஹ் தந்து அவங்களுடைய மார்பகத்திலேருந்து நம்ம குடிச்சிருக்கோம். 2 வருடங்கள் பால் குடிக்கிறது இஸ்லாம் சொல்லி காட்டுது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ 2 வருஷம் யாரும் பால் கொடுக்குறதும் இல்லை, பால் சுரக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட தாய்கள்லாம் போயிட்டாங்க. நாமெல்லாம் இப்போ இருக்க பெரிய மனுஷர்களாக 40, 50 தொட்டிருக்கோமே, நம்ம பாக்கியவான்கள். அப்படி குடித்ததுனால தான் இன்னும் கண்ணாடி போடாமல், இதுவும் ஒரு காரணமாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் கண்ணாடி போட்டவங்கலாம் நீங்கள் இப்படி தான் பேசுன்னு நினச்சாது. கண்ணாடி போடாமல் இருப்பதற்கு தாய்ப்பால் பெரிய ஊட்டச்சத்தாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. குர்ஆன் ஆதரிக்குது. ஒஃபிசாலு ஃபி ஆமைனி, 2 வருடங்கள் ரத்தத்தை உறிஞ்சி, தாயுடைய ரத்தத்தை உறிஞ்சி பாலாக குடித்தோம். என்ன செய்தாலும் ஈடு இணையே ஆகாது என சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வான், அனிஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ்வாய, ஒலி வாலிதை, உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க, இலையில் மசீர், எப்படி ஆட்டம் போட்டாலும் என்கிட்ட தான் வரணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பாருங்களேன், குர்ஆனை எடுத்து பாருங்களேன். வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்க, வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதேன்னு சொல்கிற எல்லா இடத்துலையும் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லுவான். என்ன வணங்குங்க, பெற்றோருக்கு நன்மை செய். வகல்லா ரப்புக்க, ரட்சகன் உமக்கு தீர்ப்பளித்து விட்டான், அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்காதீங்க, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க இந்த செய்திக்கு, குர்ஆன் வசனத்துக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, மன் அஹப்புன் நாஸி பி ஹுஸ்னிஸ் சுஹ்பா, யார் இடத்துல உலகத்தில் அதிகமாக தோழமை வைத்துக் கொள்வது, முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க் அவர்கள் தான் மரியாதை கொடுக்கணும், அதுக்கு பிறகு தான் மற்றவர்கள்லாம். அந்த அளவுக்கு தோழமை, நட்பு, உறவு, அரவணைப்பு, அன்பு, பாசம் யார் இடத்துல காட்டுவது என்று சொன்ன உடனே கண்மணி சொல்லி காட்டினார்கள். கால உம்முக்க, உங்கள் அம்மா, உங்கள் தாய். பின்பு யார்? பின்பு சும்மா உம்முக்க, தாய் தான். பின்பு யார்? 3வதுரையும் உம்முக்க, தாய் தான். அது சும்மா பின்பு கால அபூக்க, உங்கள் தந்தை. முதல் இடத்துல யார் வருகிறார்? தாய். 2வது இடத்துல தந்தை, அப்புறம் தான் மனைவி மக்கள். இன்னைக்கு மனைவி மக்களை மேலே வைத்துக்கொண்டு சில சாரார்கள் தான் மனைவியே மேலாக வைத்துக்கொண்டு தாயை காலால தான் செய்யலை. அந்த அளவுக்குலாம் நம்ம இளைஞர்களை இப்போ இளைஞர்களை பார்க்குறோம். தாய் தான் முதல் அந்தஸ்து, அப்புறம் தான் மனைவி, அப்புறம் தான் தந்தை வருவாங்க, அப்புறம் தான் மக்கள் வருவாங்க. எனவே அவங்க மாற்றுமான நம்ம தாயே நீயே தெய்வம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியே இஸ்லாம் சொல்லலை. தெய்வத்துக்கு அடுத்தபடியாக தாய்க்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுது. ஏன்னா கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க பட்ட கஷ்டம் இருக்கிறது, அவங்க பட்ட வேதனை இருக்கிறது, அவங்க பட்ட அவதி இருக்கிறது, ஈடுனை நம் மரணிக்கும் வரை என் தாய்க்கு என்ன செய்தாலும் ஈடாகாது. என் தாய் இப்போ உயிரோடு இல்லைன்னா அவருடைய கபூரில் நின்று துவா செய்யும், அவங்கள மன்னிச்சியா அல்லாஹ் அப்படி துவா செய்யும். அருமைக்குரியவர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ்
எப்படிப்பட்ட சஹாபி என்று சொன்னால் மகத்தான சஹாபி. அவருடைய நிகழ்ச்சியை பார்த்தாலே மெய் சிலிர்க்கக்கூடிய சஹாபி. இஸ்லாத்தில் ஆரம்ப கட்டத்திலே ஏற்றுக்கொண்ட சஹாபியில் ஒரு சஅத் இப்னு அபி வக்காஸ். அவங்க சொல்கிறாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 7 நாள் கழிச்சிட்டு அப்படி இருந்தும் 3இல் 1ஆக நான் இருக்கிறேன். ஒரு 3 பகுதியாக வச்சா 3வது பகுதியாக நான் இருக்கிறேன். இஸ்லாத்தை ஏற்று 7 நாள் கழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, 3 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு, இன்னொன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, 3வது சஅத் இப்னு அபி வக்காஸ். கான மினல் அவ்வலீன வஸ்ஸாபிகீன், முந்தியவர் என்றெல்லாம் பாராட்டப்பட்ட அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன தான் பிரச்சனை வரும். அருமைக்குரியவர்களே, இஸ்லாத்தில் யார் இடத்துலையும் சொல்லும் பொழுது நேராக சொல்லுங்கள். வருவதும் வராமல் இருப்போம் அவங்களோட விருப்பம். மூடி மறைச்சி இஸ்லாத்தை மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கே செய்தியை சொல்லும் பொழுது எதையுமே அல்லாஹ் உடைச்சி சொல்லுங்கிறான். இருந்தால் இருக்க போகிறாங்க, போனால் போயிட்டு போகிறாங்க. அது நம்ம வேலை இல்லையே, நபிக்கே ஆர்டர். அந்த அடிப்படையில் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா கடும் எதிர்ப்பு ஊர் உலகத்திலிருந்து வந்தால் பரவாயில்ல, உம்மாட்டிருந்து கிளம்புது. என்ன கிளம்புதுன்னு சொன்னா, அதாவது பயங்கரமான வித்த தெரிஞ்சவங்க, எல்லா தாய்மாரி இல்லை, பயங்கரமான கொஞ்சம் பகுத்தறிவு உள்ளவங்க. இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. நம்ம அம்மா வீட்டில் அப்படி தான் நடக்கும். என்னன்னு சொன்னா, கொள்கைவாதினா குரான் சுன்னாபரான் நடக்கணும். திருமணத்தை குரான் சுன்னாபரான் நடத்தி காட்டணும். அம்மா அப்படி சொல்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அது வரைக்கும் அம்மா கட்டு விடுவார். அப்புறம் கல்யாணம் முடித்தவொடனே மனைவி கட்டு விடுவார். இத்தாத்து 2 பேருக்கு தான். அல்லாஹ் ரசூலும் சொன்னாங்க மாதிரி இங்கே உமாவுக்கும் மனைவிக்கு இத்தாத்துனா வழிபடுறது. இப்படி போய்ட்டு நம்ம துனியாவுடைய வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி இதே குரான் சுன்னா பிரகாரம் திருமணம் செய்யணும்னு சொன்னால் மாலை போடுற மாற்று மத கலாச்சாரம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம குரான் சுன்னா பின்பற்றாதவர்களோட கூட பிதாத்துவாத கூட மாலை எடுத்துட்டாங்க. இப்போ அந்தளவுக்கு வந்துருச்சுன்னா மாலை போட்டாதையும் சொன்ன உடனே ஆரம்ப காலத்தில் அம்மா என்ன சொல்லுவாங்க, அது ஒன்று மட்டும் போட்டுக்க, எனக்காண்டி போட்டுக்க, உனக்காண்டி போட்டுக்க. அதுக்கு உலமாக்கள் வசனம் என்ன தெரியுமா, நறுமணம் ரசூலா விரும்பினாங்க. நறுமணம்னா அப்படி தினசரி இங்கே ஆஃபீஸுக்கு மாலை போட்டுப்பாங்களே, செண்டு பூசாதீங்க. அர்த்தஞ்சி தான் ரொம்ப அழகாக இருக்குது. உலக ரீதியாகவே தவறாக இருக்குது, தர்க்க ரீதியாக தவறாக இருக்குது, பகுத்த ரீதியாக தவறாக இருக்குது. அப்புறம் மாலை போட்டாச்சு. சரி தவி போடுங்க, தவி போடாமல் இருக்க, ரெண்டுமே கூடும். நம்ம போட்டு தவி போட்டு தான் பையனுக்கு போட்டுடணும், அப்படின்னா தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே தவி போடாமல் இருக்கீங்க, ரைட், ரெண்டும் கூடும். அது கொஞ்சம் பாத்தியா அஜத்து ஓதுவார். இந்த பாக திரும்பி இருந்துக்கியோ முடிஞ்சுதா கொள்கை. ஆனால் இங்கே எல்லாத்தையும் கேட்குறீங்க வைக்கிறீங்க. இல்லை அங்கே சும்மா சொல்ல கேட்க வந்தது. நாளைக்கு உம்மா விட்டு ஓடுவோம், உம்மி வாபி ஓடுவோம். வாக்கிங்கள் எப்படி ஓடுவோம், அதை விட வேகமாக ஓடுவோம். சிங்கம் எவ்விருன்னு சொன்னால் ஃபர்ற, அதாவது சிங்கத்தை கண்டு ஓடுற மாதிரி தான் ஃபர்றைக்கு அர்த்தம் செய்வாங்க. அல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அதனால் கொள்கை பிடிப்பு நம்மள்கிட்ட இருக்கணும். இதே சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர் விஷயமா இத்தனை வசனம் இறங்கியது இல்லையா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அம்மா என்ன செஞ்சாங்க, சஅதே ஒன்றை சொல்கிறேன், ஒன்றை யாவப்படுத்துகிறேன், நான் சத்தியம் செய்கிறேன், நீ இஸ்லாத்தை விட்டுரு, நிராகரிப்புக்கு வா, நம்ம கொள்கைக்கு வா, இன வைப்புக்கு வா அப்படி உம்மா சொல்கிறாங்க. ஏன்னா உம்மா குஃபரில் பிடிப்பு உள்ளவங்க, அவங்க ஆக்கியதால் சிறுக்கில். நீ இஸ்லாத்தை விடலைன்னு சொன்னா உன் கூட நான் பேசவே மாட்டேன், காலமெல்லாம் பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன், எதையும் குடிக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். அதனால இஸ்லாத்தை நிராகரிச்சிரு. நீ தானே சொல்கிற, அல்லாஹ் சொல்லியிருக்காங்க பாருங்க எப்படி இதான் சொன்னேன், வித்தை தெரிஞ்சவங்க உம்மா, நீ தானே சொன்ன எனக்கு, சஅத் அவர்கள் நீங்கள் தானே சொன்னீங்க, மகனை பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்க, அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கு நன்மாராயம் செய்ய சொல்லியிருக்கான், பெற்றோர்களுக்கு உபதேசம் செய்ய சொல்லியிருக்கான், பெற்றோரை கவனிக்க சொல்லியிருக்கான், பெற்றோர் இடத்துல நல்ல முறை நடந்து கொள்ளிருக்கான். நீ தானே சொல்கிற, வானவ முக்க நான் உம்மா லாஜி, நீ தானே சொல்கிற அல்லாஹ் இப்படிலாம் சொல்கிறான்ட்டு, அல்லாஹ் தானே சொல்கிறான். அதனால் இஸ்லாத்தை விட்டுரு. இது தமிழை நீ பார்க்கலாம், முஸ்லீம் ஷரீஃபில் விட்டுரு, முஷ்ரிக்கா நீ ஆயிடு, இனவைக்கு ஆயிடு. 3 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடாம தான் என்ன ஆகும், மயக்க முற்று பசியினால் மயங்கி விழுந்துட்டாங்க, உண்மையிலே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்பவும் சஅது ரலியல்லாஹு தளரலை, அல்லாஹ்வுக்கான ஏற்றுக்கொண்டார். அவருக்கு இன்னொரு சகோதரர் இருந்தார், அவர் பேர் உமாரா. உடனே தாய்க்கு தண்ணியெல்லாம் கொடுத்து தெளித்து மயக்கத்தை இது பண்ணி எல்லாம் கொடுத்து சரி பண்ணி விழிக்க வச்சுட்டாங்க. இப்பவும் அந்த தாய் என்ன சொல்கிறாங்க தெரியுமா,
சகஜ ஒன்னானதான் மயக்கம் விட்டு சாரமா நான் விழுந்தேன், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும். இதுடா இப்படித்தான் நிற்கும். ஏகத்துவத்தை ஏற்கக்கூடிய நேரத்தில் இப்படி தான் வரும். அதனால கொண்ட கொள்கையில் நம்ம வந்து உயிரோடு நம்ம போகணும். உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து கொண்ட கொள்கையை உயிரை மேலாக பாதுகாக்கணும். எதிராக செய்கிறாங்க, தாய் பத்துவா செய்கிறாங்க, அல்லாஹ் அவன் நாசமாக்கட்டும். எதிராக பத்துவா செய்கிறாங்க. ஏன்னா அங்கே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, நிராகரிப்பு செஞ்சாங்க. ஐயாமல் ஜாகிலியால ஃபான்சல் அல்லாஹ் ஃபில் குர்ஆன். அப்போ தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். என்ன வசனம் என்று சொன்னால், ஒயின் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பி இல்முன். அவங்க ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட போராடினா, உனக்கும் ஞானம் இல்லாத விஷயத்தில் எனக்கு இணை வைக்கும்படி போராடினால் ஃபலாத்து தொழுமா, ரெண்டு பேரும் கட்டுப்படாது. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் எவருக்கும் கட்டுப்படக்கூடாது. மாறு செய்ய சொல்கிறானா எவனுக்கும் கட்டுப்படக்கூடாது. இதுதாங்க இஸ்லாம். எனவே அருமைக்குரியவளை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான் தொடர்ச்சியாக, ஒ சாஹிபுமா ஃபி துனியா மஅரூஃபா. அல்லாஹ்வுடைய வார்த்தையில் எந்த குளறுபடியும் பார்க்க முடியாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோருக்கு உலகத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அவங்கள கவனிங்க, சம்பாத்தியம் பண்ணி கொடுங்க, உணவு கொடுங்க, உடை கொடுங்க, நகையை வாங்கி கொடுங்க, வீட்டை கொடுங்க. அவங்க முஸ்லிக்காக இருந்தாலும் இதுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே உங்கள் தாயை இந்த மாதிரி கவனிச்சுக்கங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா இவங்க விஷயமாகத்தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அருமைக்குரியவர்களே, இந்த சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 16 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை தாரீഖിல் வரலாறு பார்க்குறோம். சிலவங்க 17 சொல்கிறாங்க, அது முன்ன பின்ன இருக்குது. ஆனால் அரபுகளிலேயே அம்பு எறிஞ்சதில் முதல் ஆள் இவங்க தான். எதிரிகளுடைய இடத்துல அம்பு எறிஞ்சதில், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் நின்று அந்த போர்க்களத்தில் நின்று அம்பு எறியல மிகப்பெரிய மாவீரர் இவங்க தான். அரபுகளிலே ரசூலுல்லாஹ் தளபதியாகவும் ஆக்குனாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு உற்ற நண்பராக ஆக்குனாங்க, அந்த அளவுக்கு செஞ்சாங்க. ஆனால் கஷ்டம் தெரியுமா, நம்ம இஸ்லாத்துக்கான என்ன செஞ்சிட்டோம்? நம்ம கஷ்டம்லாம் பெரிய கஷ்டமாக நினைக்கிறோம், இஸ்லாத்துக்கான என்ன செஞ்சிட்டோம்? எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? ஆரம்ப காலகட்டம் உடுத்த உடை இல்லை. சென்ற ஜும்மாவில் சொல்லியிருப்பாங்க, இவங்க விஷயமா வசனம் இறங்கியது. மக்கத்து காஃபிர்கள், குறைஷிகள், பெரிய சாதாதுகள், தலைவர்கள்லாம், செல்வந்தர்கள்லாம் சஅத் போன்றவர்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருக்காங்க, நாம எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்? முதல்ல இவங்களை ஒதுக்கினா தான். அல்லாஹ் சொன்னாங்க, ஒதுக்கிறாதீங்க, காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, ஒதுக்கக்கூடாது. சஅதுடைய விஷயமா இறங்கிச்சு. சென்ற ஜும்மாவில் கூட தலைப்பாக போட்டாங்க. அருமைக்குரியவர்களே, ஆனால் என்ன கஷ்டம் தெரியுமா? வாள் எழுந்தினாங்க, அம்பு எழுந்தினாங்க, எரிஞ்சாங்க, வறுமை. ஆனால் கடைசி காலத்தில் அல்லாஹ் ஓஹோன்னு வாழ வச்சான். அல்லாஹ்வுக்கான நம்ம வாழ்ந்துட்டு அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். சாப்பாடு என்ன தெரியுமா? புகாரில் வருது, மாலனா தாமனு இல்லா வரக்கு சஜிரி. ஆடு மாடு எந்த இலை துளைகளை சாப்பிடுமோ அதைத்தான் நாங்கள் உணவாக சாப்பிட்டோம். நினச்சி பார்க்க முடியுதா? இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு ஆரம்பத கஷ்டப்படி அவங்க சொல்கிறாங்க, எப்படி ஒட்டகங்களும் ஆடுகளும் எப்படி விட்டைகள் போடுமோ, கழிவை விட தள்ளுமோ, சாணி எப்படி தள்ளுமோ, அதுபோல கெட்டியாக இருந்தது, ஒன்றோடு ஒன்று சேராது, அந்த அளவுக்கு வருத்தம். புகாரில் வருது, தமிழில் பார்க்கலாம். அருமைக்குரியவர்களே, இதில் தான் இஸ்லாத்துக்காக வேண்டி போராடினாங்க. இஸ்லாத்துக்காக நம்ம என்ன செஞ்சிட்டோம் சொல்லுங்க பாப்போம். என்ன திரும்ப நகர்த்தி விட்டோம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் மாபெரும் வீரர். இதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கும் இந்த மாதிரி சொன்னல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஃபிதாக அபீ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா அல்லாஹ்வின் தூதரே என்று எல்லோரும் சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் மாற்றி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இவருக்கு மட்டும்தான் சொன்னாங்க, இவருக்கு பின்னால் யாருக்கும் சொன்னதில்லை. அபூபக்கர் சித்திக்குன்னு சொன்ன மாதிரி இல்லை. நான் அபூபக்கர் ரசூலுல்லாஹ்க்கு அடுத்த அந்தஸ்தை பெறுறாங்க, யாருக்கும் சொன்னதில்லை. எப்படி சொன்னாங்க தெரியுமா? யுத்த காலத்தில் நின்று உஹதில் மாபெரும் வீரராக இருந்து எதிரிகளை தாக்குறாங்க, பயங்கரமாக தாக்குறாங்க. உஹதில் வந்து அவங்க அடிக்க வீர் கொண்டு வந்தாங்க, ஏன்னா பதில் அடிபட்டாங்க. உஹதில் வீர் கொண்டு வந்தாங்க, பம்பரமாக ஒருத்தன் சுழற்றி கொண்டு இருக்கிறான், எல்லாத்தையும் வீழ்த்த பார்க்குறான். இவருடைய அம்பு பயங்கரமாக எரிந்து அவனே சாகடித்தது. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் துடி சொல்கிறாங்க, களத்தில் என்று சொல்கிறாங்க, உயிர் போகக்கூடிய கட்டத்தில் சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அடி, அந்த அடி பயங்கரமான அடி உஹதில். அந்த மாதிரி எந்த விதத்தில் ரசூலுல்லாஹ் அடிபட்டதே இல்லை. ஆனால் சொல்கிறாங்க, யா சஅத் இர்மி ஃபிதாக அபீ உம்மி, என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எரியுங்கள் அம்பை.
ரசூலுல்லாஹ் யாருக்கும் சொல்லலை. அந்த அளவுக்கு மகத்தான சஹாபி, அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கான பாடுபட்டு. இந்த உறவு, இந்த பந்தம் எதனால் வந்தது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான வந்தது. பணத்தினாலேயோ வேறு வேறு இணைப்புனாலேயோ வரலை. அதனால் கடைசி வரைக்கும் மறக்கலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை. அருமைக்குரியவர்களே, இந்த அளவுக்கு மிகப்பெரிய சஹாபி. இவங்க முஹாஜிர். ஹிஜ்ரத் செய்ய வரும்போது ரசூலுல்லாவோட இங்கே வந்துடுறாங்க மதீனாவில் வந்த உடனே ஃபஸ்ட்டு நைட் தங்குறாங்க, தூங்கணும். ஏன்னா அங்கே எதிரிகள் சூழ்ந்துருக்காங்க யூதர்கள். மதீனாவுக்கு வந்தவொடனே வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சரியாக தூக்கம் வர்றதில்லை, அச்சமாக இருக்குது. எதிரிகளுடைய அச்சம், வீழ்த்திடுவாங்க இல்லையா, அச்சமாக இருக்குது. இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைக்கிறாங்க, மனசில் தான் நினைக்கிறாங்க, ஃபகால லைத்த ரஜுலன் சாலிஹன், தகுதி உள்ள மனிதர் யாராவது என்னை பாதுகாக்க வேண்டுமே, யஹ்ருசுனி அல்லைலா, இந்த இரவுல பாதுகாக்க வேண்டுமே என்று நினைத்தார்கள். சமியனா ஹஸ்கசலா, வால் ஓசை கேட்குது சலசலண்டு. அப்போ எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ்க்கு? ரசூலுல்லாஹ் அஞ்ச மாட்டாங்க. எதுக்கு அஞ்ச மாட்டாங்க? அல்லாஹ்வை தவிர. ஃபகால மன்ஹாதா, யார் வந்திருக்கான் வால் ஓசை கேட்கிறது அப்படின்னு. உடனே சொன்னாங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. இரவு நடுநிசையில் பாருங்கள் அல்லாஹ் எப்படி வச்சுருக்காங்க. இவங்க நினைக்கிறாங்க, அவங்க போகிறாங்க. அல்லாஹுக்காக வேண்டி ஆகிவிட்டு அல்லாஹ் எதையும் செய்வான் என்ற சரித்திரத்தை தான் சஅதுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியுது. அப்போ கேட்குறாங்க, சஅத் இந்த நள்ளிரவுலையே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, என் நஃப்ஸில், என் உள்ளத்தில் ஏற்பட்டது ஹௌஃபன் அலா ரசூலுல்லாஹ் யாரும் என்ன செஞ்சிருவாங்களோ வந்தது. அதனால தான் மெய்காப்பாளராக வாசலில் வந்து நின்று கொண்டு இருக்கிறேன் உங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு தஆலா துஆ செஞ்சாங்க. ஹத்தா சமிஅத்து கதீதது, கொரட்டை வர அளவுக்கு ரசூலுல்லாஹ் தூங்கினாங்க. ஆயிஷாமையாக சொல்கிறாங்க, நன்றாக தூங்கினாங்க. பாதுகாப்புக்கு ஆள் இருந்திருக்கு. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலட்டம். அப்போது அல்லாஹ் சொல்லி காட்டினா பின்னால் உண்மை நம்ம ஜனங்களை விட்டு தொல்லையிலேருந்து நம்ம பாதுகாப்போம் சொன்னோடனே பாதுகாப்பை விளக்கி கொண்டாங்க. அது வேறு. அருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சாங்க. நம்ம மீலாது விழான்னு சொல்லி அது இருக்கோ இல்லையோ ஒரு பக்கம் இருக்கட்டும், வருஷத்தில் ஒரு நாள் நினைக்கிறோம். எந்த அளவுக்கு இரவு பகல் பாராமல் பாசம் வச்சாங்க. நாம் என்ன பாசம் வச்சுருக்கோம்? வெள்ளிக்கிழமை என் மேலே செலவாக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனை முறை சொல்லியிருப்போம். முன்னக்கூட்டியே வந்தாலும் கடப்படான்னு சில இடத்துல பேசிட்டு தான் கிடக்கிறோம். அப்படி பின்னால் வந்தாலும் அடிச்சு பிறண்டு போயிடறோம். அப்புறம் வெள்ளிக்கிழமையே தெரியாது நமக்கு. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அந்த நாள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார். அந்த நாள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார். அந்த நாள் தான் கியாமத் உருவாக போகிறது. அந்த நாள் தான் மூச்சு திறன் எல்லாரும் விழுவார்கள். ஃபாக்ஸிரு அலைய மின ஸலாத்தி அலைய, அந்த நாளில் என் மேலே அதிகமாக செலவாக சொல்லணும். இந்த நாள் எத்தனை பேர் சொல்லியிருப்போம் தெரியாது. எனவே ரசூலுல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செய்தோன்னு பாருங்கள். இந்த சஹாபி ஜிப்ரீலை மீகாயிலையும் மனித தோற்றத்தில் பார்த்த சஹாபி. யுத்த காலத்தில் அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பு வழங்கியிருக்கான். சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களை பற்றி அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொல்கிறாங்க, ராய்து அன் யமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வலதுபுறத்தில் நான் பார்த்தேன். உஹது யுத்தத்தில் வலதுபுறத்திலையும் பார்த்தேன். வான் ஷிமாலி இடதுபுறத்திலையும் பார்த்தேன். யௌம உஹதின் உஹதுடைய யுத்தத்தில் ரஜுலைனி 2 மனிதர்கள் நின்றாங்க, வலதும் இடதும். அலைஹிமா, அந்த 2 பேருடைய மேனிலையும் சியாபு பயாதன், வெண்மையான ஆடை உடுத்திருந்தாங்க. ஆனால் நான் பார்த்தேன், மாராய்த்துமா கபுலு ஒலா பாது, அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. ஆனால் யுத்த காலத்தில் வந்து நிற்கிறாங்க. யாருன்னா ஜிப்ரீல் மீகாயில் உஹதில் வந்து நின்று போராடினாங்க. அவன் மலக்குமாரே பார்த்த மகத்தான சஹாபி தான் யார்? சஅத் இப்னு அபீ வக்காஸ். நீங்கள் தமிழில் இந்த ஹதீஸை புகாரில் பார்க்கலாம். அருமைக்குரியவர்களே, அந்த அளவுக்கு உள்ளவர் மேலே ஒரு புகார் வந்துருச்சு. அருமைக்குரியவர்களே, எப்படி நல்லவராக வல்லவராக இருந்தாலும் ஒரு புகாரை சொல்லிடணும் இல்லையா? போகிற போக்கில் எதையாவது சொல்லிடுவோம். யார் மேலே, எல்லார் மேலே, நல்லவர்கள் மேலே புகார் வரதான் செய்யும். அதே மாதிரி போகிற போக்கில் சொல்லிடுவோம், அவர் என்ன பயன் பண்ண சத்தம் போட்டு கிடந்தார், தூக்கத்தை கலைச்சி விட்டான் அப்படின்னு இது மாதிரி சொல்லிட்டு போவோம். அல்லது ஏதாவது வந்து என்ன சொல்லிடுவோம்னா, அவரா மேலேருந்து பேசுவார், கீழே வந்து செயலாக பார்த்தோன்னா அல்லாஹ் பெரியும் பார்த்துருக்க மாட்டான், பார்க்காம இருந்துக்க மாட்டான். ஏதாவது விருப்பம் வந்தால் அடித்து விட்டுருவோம் இல்லையா? இப்போ நம்மளை தான் உதாரணம் சொல்ல முடியும். கீழே இருந்து உதாரணம் சொன்னால் பலாய் வந்துடும். அருமைக்குரியவர்களே, இந்த அளவுக்கு மகத்தான ஒரு சஹாபி சஅத் இப்னு அபீ வக்காஸ், அவங்க மேலே ஒரு புகாரை கிளப்பிட்டாங்க. கிளப்புனாங்க. என்ன கிளப்புனாங்கன்னு சொன்னால், ஷகா அஹ்லுல் கூஃபா, கூஃபா வாசிகள் முறையிட்டாங்க.
யாருடைய ஆட்சி? உமருடைய ஆட்சி நடக்குது. உமர் நல்ல ஒரு மாமனிதர், பெரிய பரந்த விருந்த ஆட்சி உமர் இல்லாத காலத்தில் நடக்குது. அவன் கூஃபால அதிகாரியாக வைக்கப்பட்டது யார்? சாதிர் இல்லாமல். அங்கே வந்து சாதிர் இல்லாமல் குறை சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட சஹாபி மேலே இப்போ குறை வரும். அதனால் நம்ம மேலே குறை வந்து நினைக்க, யார் மேலேயும் குறை சொல்லுவாங்க. காலந்தொழுக்கு அப்படி தான் வரும். என்ன சொன்னாங்கன்னா, தொழுவு நடத்துகிறார். ஏன்னா கவர்னர் தானே தொழுவு நடத்தணும். தொழுவு நடத்துகிறாங்க, நல்ல முறையில் நடத்தலை அப்படின்னு சொல்லி உமர் எல்லாரும் கம்ப்ளைண்ட் போகுது. உடனே உமர் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காண்டி ஹலீஃபா என்ன செய்வாங்கன்னா, விளக்கிட்டாங்க. சாயதை விளக்கிட்டு அம்மாரை கொண்டு நியமிச்சிட்டாங்க. கூஃபாவாசிக்கு நீங்கள் தான் அதிகாரி, கவர்னர் வச்சுட்டாங்க. இப்போ தான் விசாரணை துவக்குவாங்க. நம்மள்ட்ட என்ன நடக்குன்னு தெரியுமா? என்ன அப்படியா அவரை பற்றி அப்படி சொன்னா சரி, அவரை விளக்கிட்டு முடிஞ்சு போச்சு. அவன்கிட்ட என்னன்னு கேட்குறதே இல்லை. ஜும்மாவில் பயான் பண்ணுவோம், அதில் மிஸ்டேக் இருந்தால் எண்டையில் வந்து சொல்லணும். அவர் இப்படி பண்ணாருன்னு சொல்லி அவன் போகிறவன்ட்ட கேட்டானா, அவன் இருந்தான் தூங்கிட்டு கேட்டான், தூக்காமல் கேட்டான், ஒன்றும் தெரியாது. இதுதான் அதே மாதிரி. அப்படி இருக்க மாட்டாங்க. உமர் விளக்கியாச்சு, வேற ஆளாக சேர்த்தாச்சு. இப்போ விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, நீங்கள் ஒழுங்காக தொழு வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி உடனே சாதி சொல்கிறாங்க. அமாவல்லாஹி, அல்லாஹ்வின் ஆணையாக, ஃபைன்னி குந்து உஸல்லி பிஹிம் ஸலாத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவை நடத்தினாங்களோ அதுபோல் நான் ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுதுருக்கேன். அது மாதிரி தான் நடத்தினேன். மா உஹ்ரி மன்ஹாய், அதில் எந்த குறையும் நான் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உமர் அவர்கிட்ட சொல்கிறாங்க. உஸல்லி ஸலாத்தல் இஷா தொழுகை நான் நடத்துவேன். எப்படி நடத்துவேன்னு சொன்னா, ரெண்டு ரக்காத்து, முதல் 2 ரக்காத்தை நீட்டி தொழு வைப்பேன், 2ஆவது ரக்காத்தை ஃபாத்திஹா சூராவோட நிறுத்திடுவேன். இப்படி தான் ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க. அந்த மாதிரி தொழு வைத்தேன் அப்படின்னு சொல்லி உமர் அவர்கிட்ட சொல்லும்போது உமர் சொல்கிறாங்க, பாருங்கள் உமருடைய, அப்படித்தான் நான் உங்களை நல்லவராக நினைக்கிறேன், அப்படித்தான் உங்களை நான் பார்க்கிறேன். இருந்தாலும் மக்கள் இடத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூஃபாவுக்கு அனுப்புகிறாங்க. சில அதிகாரிகளையும் அனுப்புகிறாங்க, சாதே அனுப்புகிறாங்க. அனுப்பி கூஃபாவோட எல்லா ஒரு பள்ளி விடாமல் கேட்குறாங்க. எல்லாரும் நல்லவர், வல்லவர், அருமையானவர், அழகாக தொழ வைப்பார் என்று சொல்கிறாங்க. ஒரே ஒரு பள்ளியில் தான், மஸ்ஜிது பனி ஆப்ஸ். எங்கேயுமே ஒரு ஆள் தானே பிரச்சனை கிளப்புவாங்க. அவங்க கொடுத்துன உடனே தான் இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியா, சரி சரி, அப்போ அப்படி இருக்கும் போல தெரியுது. அந்த அளவுக்கு இவன் மனசில் ஒன்றும் இருக்காது. ஆனால் மஸ்ஜிது பனி ஆப்ஸில் பள்ளிவாசலில் ஒரே ஒரு பள்ளியில் மட்டும் ஃபகாம ரஜுலம் மின்ஹும். அவர் எப்படி சொல்கிறார் தெரியுமா? என்ன எழுதி சொல்கிறாரு, நீங்கள் விசாரிக்கிறதுனால நான் சொல்கிறேன், இல்லை அதிகாரி வந்திருக்கீங்க. ஆனால் சாது இருக்காங்களே, அவங்க வந்து எளிமையாக படைகளுடன் போகக்கூடிய நேரத்தில் எங்கள்கிட்ட எளிமையாக நடந்ததல்ல. இப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யுத்தத்தில் வந்து கலந்து கொண்டால் பொருளை வந்து சமமாக பங்கு வைக்க மாட்டார். தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் நீதமாக வழங்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புகாரில் நீங்கள் தமிழில் பார்க்கலாம் சகோதரர்களை, எல்லாமே புகாரியுடைய பாடத்தில் வரும். அப்பொழுது சாதிரில் அமைதியாக கேட்டுட்டு ஒன்றும் சொல்லலை, மறுப்பு தெரிவிக்கலை. சாதி அவர்கள் சொல்கிறார், அம்மா வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இவருக்கு எதிராக நான் சபிக்க போகிறேன், சாபமிட போகிறேன். நான் அல்லாஹ் இடத்துல கையெழுந்துறாங்க. அல்லாஹும்ம என்னுடைய இறைவா, இன்கான அப்துக்கு, என் மேலே குற்றம் சொன்னார் இவர் காதிபன், உன்னையிலே பொய் சொல்லியிருந்தால், ரியான் அதாவது போல் விரும்பியா இருந்தால், உஸ்மாத்தன் ஏதோ ஒரு புகாரை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தால், யா அல்லாஹ் ஃபாத்தில் உம்ரஹு, இவருடைய ஆயுளை நீடித்து வை. நல்லதுக்கா கடைசியாக தள்ளாடி அதில் கஷ்டப்பட்டு, அதில் வேதனைப்பட்டு, அதில் முட்டி மோதி, அதிலேயே அவதிப்பட்டு, ஏன்னா ஆயுள் ரொம்ப கூட்டிட்டேன்னா என்ன செய்யும், எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி கிடக்கணும். இவர் ஆயுள் நீளமாகணும். வாத்தில் ஃபக்ரவு, வறுமையை அதிகமாக கொடு. வாரிலு ஃபில் ஃபித்னா, பயங்கர குழப்பத்தில் ஆளணும். 3 துவா கேட்டாங்க. அவருக்கு எதிராக சபித்து பத்துவா செய்து சாபமிட்டு கேட்டாங்க. அல்லாஹ் 3ஐயும் கபூல் செஞ்சுட்டான். பாதிக்கப்பட்ட துவா கலந்து பயந்து கொள்ளுங்க. இன்னைக்கு என்னமோ நம்ம நடக்குது. அருமைக்குரியவர்களை, கடைசியில் இந்த குற்றச்சாட்டப்பட்ட அந்த அவர் இருக்கார் இல்லையா, அந்த உசாமா அவர் பேர், அவர் பெரிய வயசுக்கு, பயங்கர வயசுக்கு, ஷேகுன் கபீரும், பயங்கர வயசுக்கு வாழ்ந்தார். மஃப்தூன் பெரிய குழப்பத்தில் வாழ்ந்தார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டார், ஏங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவரே ஒப்புக்கொள்கிறாரு. அசாபத்னி தாவது சாயது எனக்கு எதிராக பத்வா செய்தாரே, அதான் படிச்சுட்டுன்னு சொன்னாங்க. அருமைக்குரியவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? சகத ஹாஜிவு, இந்த புருவம் இருக்குதே,
இப்படியே கீழே வந்து கண்ணை மறைச்சிட்டு இப்படி தொங்குது, இந்த அளவுக்கு தொங்குது, கண்ணு தெரியல, 2 கண்ணும் அப்போ ஆயிடுச்சு, 2 புறமும் கீழே இறங்கிடுச்சு, பெருசாக வளர்ந்து இப்படி ஆயிடுச்சு. ஆனால் உடனே வயசும் தள்ளாடிட்டு ரோட்டில் போகக்கூடிய நேரம் என்ன ஆகும், பொம்பளை மேலாம் போய் முட்டுறாரு, அவ்வளோ திட்டுறாங்க. எனவே சாதுடைய பத்வா தான் என் மேலே இறங்கி விட்டது என்று அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்குறோம். எனவே அருமைக்குரியவர்களே, இவருடைய சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய சரித்திரத்தில் என்ன செய்வோம்? ஈமானிய போராட்டம், தௌஹீத் போராட்டம், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தவர், யுத்த காலத்தில் நின்றவர், தாயை இஸ்லாத்துக்காக வேண்டி எதிர்த்தவர். இதுதான் சொல்லித்தரக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. இன்னைக்கு நம் நாட்டில் நாம் வாழக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த பிஜேபி உடைய அரசாங்கம் இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் உடைய அரசாங்கம் இருக்கிறது, என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் முஸ்லீமுடைய அடையாளங்கள்லாம் சின்னங்கள்லாம் ஒன்று விட அல்லது அலி பலகையெல்லாம் அலி, இஸ்லாமே இருக்கக்கூடாது என்ற உயிர் கொண்டு எழுதுகிறாங்க. இன்னைக்கு நமக்கும் பிஜேபிக்கு நடக்கக்கூடிய போராட்டம் அரசியல் போராட்டம் அல்ல, அது திமுகவுக்கு வேணால் அரசியல் போராட்டம் இருக்கலாம், ஈமானிய போராட்டம். சகோதரர்களே, இன்னைக்கு புதிய வாக்காளர் எடுப்பை கொண்டு வந்து நம்முடைய பேரெல்லாம் வேற மாநிலங்களில் அழித்து ஒழித்து அவங்களுக்கு குடியுரிமையே கொடுக்க கூடாது, 2ஆம் தர மக்கள் என்ன நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் நினைக்கிறார். ஏன்? ஈமானுடைய போராட்டம், ஏன் தௌஹீதுடைய போராட்டம், ஏன் அவன் குஃப்ரு ஓங்க வேண்டும் என்ற போராட்டம். அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றவர் சஅத் இப்னு அபீ வக்காஸ். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த சரித்திரங்கள்லாம் படிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எண்ணத்தை தான் இழப்பது உலகத்திலே தான், மறுமையிலே நாம தான் வெற்றி பெறுவோம். அமித்ஷா தான் நரக பாதாள சாக்கடையில் கிடப்பான், அதோடு மோடியும் கிடப்பான், அவருடைய வகைராக்களும் கிடப்பார்கள் என்ற எண்ணம் வர வேண்டும். அதற்காக வேண்டி ஒரு துணிச்சல் நடை போட வேண்டும். எனவே இந்த சஹாபி எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ்ந்து மரணித்து மிகப்பெரிய உயர்ந்த சொர்க்கத்தை பெற்றார்களோ, சொர்க்கத்திலே நன்மாராயன் சொல்லப்பட்டார்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கும் தருவானா என கூறி முதல்ல நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா அல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வஸைனல் இன்சான பிவாலிதைஹி. அருமைக்குரியவர்களே, சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்பத்தில் ஏழை எளியவர்களாக இருந்தார்கள். கடைசி காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆனார்கள். ஹதீஸில் இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு பாடத்தில் கொண்டு வராங்க. அதனால் என்னைக்கும் இஸ்லாத்துக்கு தான் வெற்றி, இஸ்லாத்தை பின்பற்றியவர்களுக்கு தான் வெற்றி. நமக்கு அடிமேல் அடி விழுதுன்னு சொன்னால் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேணுமோ அப்படி நம்பலை, கொள்கையை எப்படி ஏற்றுக்கொள்ள வேணுமோ அப்படி ஏற்றுக்கொள்ளலை. அதான் பொருள். ஏன் அல்லாஹ் அவர்களுக்கு கை கொடுத்தா நமக்கு ஏன் அல்லாஹ் கை தரலை என்பதை நாம் எப்படி இல்லை ஏமா இல்லைன்னா எப்படி நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டுமோ அப்படி அல்ல. சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆரம்பத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டவங்க, கொடுத்த ஆடை இல்லாதவங்க. நான் சொன்னேன்ல, புகாரில் வருது இல்லை, சாப்பிட்றதுக்கு எழுதுலையை சாப்பிட்டாங்க. கடைசி காலத்தில் அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தின் காரணமாக, தௌஹீதுடைய பாக்கியத்தின் காரணமாக அல்லாஹ் நிரப்பமாக கொடுத்தான். அந்த செய்தியைத்தான் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால சந்திக்கிறாங்க. அவங்க மக்காவுக்கு வந்துட்டாங்க. யார்? சஅத் ரலியல்லாஹு தஆலா. பூர்வீகம் அங்கே தானே, மக்காவுக்கு வந்துட்டாங்க. ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. அதுதான் ஆரம்பம், அதுதான் கடைசி. ஹஜ்ஜத்துல் விதால இறுதி ஹஜ்ஜி நம்ம சொல்லுவோம். அதில் சஅத் ரலியல்லாஹு தஆலா மக்காவில் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அப்புறம் சஅத் அவரை சந்திக்கிறாங்கன்னா மறக்க மாட்டாங்க இல்லையா ரசூலுல்லாஹ். கடுமையான வியாதி. அவங்க சஅத் சொல்கிறாங்க, நினைக்கிறாங்க இதுலேயே நம்ம மௌத்தாகிடும் போல தெரியுது, அந்தளவுக்கு வியாதி. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், மரணம் வரப்போகுதுன்னு நினச்சி சொல்கிறாங்க பாருங்கள், வானதூமாலின், நான் பெரிய செல்வந்தன், ஒலா எருசுனி இல்லா இப்னத்துல்லி வாஹிதா, எனக்கு ஒரு மகள் தான் இருக்கிறார், சொத்து நிறைய இருக்குது. அஃபாத்த சத்துகோ பி சுலுசை மாலி, என் பொருளை 3 பங்காக வச்சு 2 பங்கை நான் தர்மம் செய்கிறேன், 1 பங்கை என்னுடைய குழந்தை கூட்டுட்டு போகிறேன்னு சொன்னோடனே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹ், வேண்டாம், அப்படி அந்தளவு கொடுக்க வேண்டாம், 2 மடங்கு கொடுத்து 1 மடங்கு மகளுக்கு கொடுக்க வேண்டாம். உடனே கேட்குறாங்க, முடியாதா? பாதியை தர்ம ஏழைகளுக்கும் பாதியை என் குழந்தையும் கொடுக்குறேன். அதுவும் வேண்டாங்க. சஅத் ரலியல்லாஹு 3ஆவது சொல்கிறாங்க, 3 பங்காக வச்சு 2 பங்கை என் குழந்தை கொடுத்துட்டு 1 பங்கை தர்மம் செய்கிறேன். வஸ்ஸுலுஸு கஸீர், அதுவும் அதிகம்தான், பரவாயில்ல போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறாங்க. குழந்தைகளை பிறர் இடத்துல கையேந்த விட்டு அப்படி கையேந்தி அவமானப்படுவதை விட செல்வந்தர்களாக விட்டுட்டு போவீங்களே, அதான பெரிய ஹைர், பெரிய நன்மை என்ற
சுப செய்தியை சோபனத்தை சகஜ மூலமாக பார்க்கிறோம். எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வை எப்பெல்லாம் நீங்கள் அண்டி கட்டிப்பிடித்து இழுக்கிறீர்களோ, அல்லாஹ்வை அல்லாஹ் இடத்துல எப்பெல்லாம் மன்றாடுகிறீர்களோ, அல்லாஹ்வை எப்பெல்லாம் அரவணைத்துக் கொள்கிறீர்களோ, அப்பெல்லாம் அல்லாஹ் நம்மோடு இருப்பான் என்பதுதான் எல்லா சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தது, எல்லா நபிமாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தது, எல்லா சாலிஹீன்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தது என்று குர்ஆன் பேசும். அப்படிப்பட்ட வல்லவர்களா ரப்புல் ஆலமீன் ஆக்கியவர்களாக என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.